நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மதிய வணக்கம். இவ்விடம் அன்பு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தலைப்பு, ரொம்ப மனநிறைவான ஒரு தலைப்பு. அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். வாழ்த்துறைனா அந்த புத்தகத்தையும் அந்த புத்தகத்தை எழுதுகிறவர் தானே வாழ்த்தணும் இல்லையா? அந்த வாழ்த்துறை தான். அதுக்கு முன்னால் 2 செய்தியை சொல்லிட்டு நான் அந்த வாழ்த்துறைக்கு போகிறேன். கலைஞனை பற்றின ஒரு செய்தி. நேற்று எங்களுக்கு ஒரு முழு நாள் வகுப்பு இருந்தது. அதில் எங்களுடைய இயக்குனர் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தை சொன்னார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னாலும் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னார். ஒரு பயிற்சி கொடுக்கும்போது சொன்னார், ஒரு நன்றாக நீச்சல் தெரிந்த ஒரு கலைஞனை, நீச்சல்காரனை தண்ணியில் தள்ளி கொள்ள முடியுமா? அவனை வந்துட்டு கிணத்துலையோ கடல்லையோ எதில் வேணாலும் தள்ளி கொண்டுற முடியுமா அப்படின்னார். அதற்கு வாய்ப்பே இல்லை. அவனே நினைச்சாலும் கிணத்துல குதித்து தற்கொலை செஞ்சுக்க முடியுமா? அதற்கும் வாய்ப்பில்லை. மூக்கை பிடிச்சிட்டு என்ன பண்ணி அவனே தன்னைத்தானே தண்ணீரில் அமிழ்த்தி தற்கொலை செய்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. அவனுக்குள்ளே நீச்சல் இருக்குது. அவன் நிச்சயமாக கரையேறி விடுவான். நீச்சல்ங்கிறது எக்காலத்திலும் மறக்காத ஒன்று. ஒரு முறை கற்றுக்கொண்டால் போதும். சமீபத்தில் சர்வம் மாயான்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் ஒரு பேய் கதாபாத்திரம் வரும். அந்த பேய்க்கு தான் யார், எதனால் செத்தோம், எங்கே வந்தோம் எதுவுமே தெரியாது, எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் தான் ஒரு கிட்டார் கலைஞர் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். கிட்டார் யார் வாசிக்கிறாங்களோ அவங்கள தான் போய் அதை தொற்றிக்கொள்ளும், அவர்களோடு தான் இருக்கும். அப்போது ஒரு கலைஞனுக்கும் கலைக்கும் மரணமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அவன் ஒரு முறை அதை கற்றுக்கொண்டால் போதும், எத்தனை ஆண்டு காலமானாலும் அவனுக்குள்ளே ஊறிக்கிருக்கும். நான் நினைப்பேன், நான் வந்துட்டு ஒரு 8 கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறேன். அந்த 8 கவிதை தொகுப்புடைய கால இடைவெளிகளை பார்த்தா எனக்கே அயற்சியாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எப்போ அடுத்த தொகுப்புன்னு கேட்பாங்க. அது எனக்கே தெரியாது, நான் எப்போ எழுதுவேன்னு எனக்கு தெரியாது. கொரோனா காலங்களில் நிறைய வாசிக்க முடிஞ்சுது. அப்போ நிறைய கவிதைகள் எழுத முடிஞ்சுது. அது அப்போ ஒரு 3 தொகுப்பு போட்டேன். அதுக்கப்புறம் வேலைப்பளுவினால் எழுத முடியாமல் போகுது. நான் எப்பெல்லாம் எழுத முடியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப சோர்வாயிருவேன். நான் எப்பெல்லாம் எழுதுறனோ, எப்பெல்லாம் வாசிக்கிறோன்னு அப்பெல்லாம் ரொம்ப உற்சாகமாயிருவேன். எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டூல், ஒரு கருவி வந்துட்டு எழுத்து, வாசிப்பு, இந்த 2 தான். வேறு எதை பண்ணும்போதும் அதை அவ்வளவு மகிழ்ச்சியாக நான் இருந்ததா இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் எது மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிறீங்களோ அது எல்லாமே நினைங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அது எல்லாமே நினச்சிக்குங்க. உண்மையை சொல்லணும்னா எழுதும் போதும் வாசிக்கும் போதும் நான் மகிழ்ச்சியாக இருந்த அளவுக்கு நாம் எது மகிழ்ச்சின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் தாண்டினது. அந்த ஒரு நல்ல கவிதையை வாசிச்சுட்டா அன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லா மகிழ்ச்சியை விடவும் உயர்வானதுன்னு நினைப்பேன். ஒரு நல்ல கவிதை எழுதிட்டேன்னா நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜான்னு நினச்சிக்குவேன். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போது ஒரு கலைஞனுக்கு மகிழ்ச்சியும் ஒரு கலைஞனுடைய பிடிமானமும் எது அப்படின்னா அவன் கொண்டு இருக்கிற கலை தான். லீலா அவர்கள் இங்கே இருக்காங்க. இந்த கதையை வந்துட்டு பர்வீன் சுல்தானா வந்துட்டு பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. சுடர்வெளியும் என்கிட்ட ஒரு முறை சொன்னாங்க. லீலா அவர்கள் அந்த கதையை தேடி கண்டுபிடிச்சி இப்போ முகநூலில் போட்டிருக்காங்க. குலாபி அத்தருன்னு ஒரு கதை. அது ஒரு மகத்தான கலைஞனை பற்றின கதை. அவன் என்னென்னா ஒரு நறுமண பொருள் தயாரிக்கிற ஒரு கலைஞன், சென்ட் தயாரிக்கிற கலைஞன். அவனுக்கு இந்த ஊருடைய நிஜாமுக்கு, அரசருக்கு ஒரு நறுமணத்தை அவன் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைப்பான். அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட 10,000 மலர்களில் ரோஜா மலர்களை கசக்கி பிழிஞ்சு ஒரு ரோஜா நறுமண தைலம் தயாரிச்சிருப்பான். அதை வந்துட்டு ராஜா கிட்ட கொடுக்கணும், ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு நினைப்பான். அவன் ஒரு 2-3 சென்ட்டோடு எடுத்துகிட்டு போகிறான். சந்தன தைலம், மல்லிகை தைலம், ரோஜா தைலம். இவனுக்கு தெரியுது இதுதான் தன்னுடைய கலையிலேயே உச்சம், நான் தயாரித்ததுலேயே உலகத்திலேயே மிகச்சிறந்த நறுமண தைலம் இதுதான் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறான். இது எப்படியாவது அரசர்கிட்ட கொடுத்து பாராட்டு வாங்கணும் அப்படின்ட்டு போகிறான். அவனால் அரசரை பார்க்கவே முடியல, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. மந்திரிக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்காக அந்த சந்தன தைலத்தை கொஞ்சம் கொடுத்து மோந்து பாருங்கிறான். அவன் அச்சா ரொம்ப அற்புதமான தைலம், சரி கொஞ்சம் ஓரமாக வெயிட் பண்ணு அப்படின்ட்டான். மல்லிகை தைலத்தை வாயிற்காப்பாளர்கள்கிட்ட கொடுத்து பார்க்குறான். இந்த கதையை பர்வீன் சுல்தானா சொல்லியிருக்காங்க. தெலுங்கில் எழுதி தமிழில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு. குலாபி அத்தர். தேடி பிடிச்சி கேளுங்க அல்லது வாசிங்க. நான் அதில் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் சொல்கிறேன். அவனால் அரசரை நெருங்கவே முடியல. கூட்டம் தள்ளுமுள்ளுக்கு இடையில் அரசர் வெளியில் போகிறார். அப்போ இவனுக்கு ரொம்ப கோபமாக என்ன பண்ணிட்டான், அந்த ரோஜா தைலத்தை தூக்கி ஒரு கல் மேலே அடிச்சிட்டான். அது உடஞ்சி அந்த நறுமணம் வெளியெங்கும் பரவுது. எல்லாரும் அந்த நறுமணத்தில் மயங்குறாங்க. அரசர் ஒரு கணம் மயங்கி கண்ணை மூடுறாரு. இப்படி ஒரு நறுமணமான மயங்குறாரு. அவ்வளோதான், இவன் நிம்மதியாயிடுறான். 10,000 பூக்களை கசக்கி பல நாட்கள் உழைத்து அந்த உருவாக்கின அந்த நறுமண தைலத்துக்கு அவன் எதிர்பார்த்தது ஒரே ஒரு ரசனை, ஒரே ஒருத்தர் அதை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சி அதை உருவாக்குனது தான். ஒரு கலைஞனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மகத்தான ஒரு
இந்த மாதிரியான மதிப்பு என்ன அப்படின்னா ஒரு கைதட்டல் தான். அவன் உங்களிடம் பணமோ பொருளோ வேறு எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. கலைஞனுக்கு தேவையெல்லாம் ஒரு சின்ன அங்கீகாரம், ஒரு கைதட்டல். அதைத்தான் சகா போன்ற கலைஞர்களுக்கு நாம் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா நான் சொன்னேன்ல, என்னை பற்றி சொன்னேன், சர்வமாயாவில் நீச்சல்காரனை பற்றியெல்லாம் சொன்னேன். இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி சகா அப்படிங்கிற ஒரு கதாசிரியர் தான். அவர் பல்லாண்டுகளுக்கு முன்னால் ஒரு கதை தொகுப்பு வெளியிட்டார். பல ஆண்டுகள் ஆச்சு. அப்போ அந்த வெளியீட்டு விழாவில் நானும் இருந்தேன். அந்த தொகுப்பு என்னிடமும் இருந்தது. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த கதை தொகுப்பு வெளிவருது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குமான இடைவெளியில் ஒரு கதைஞனாக சகாவை பார்க்குறேன். இந்த தொகுப்பை முழுசாக வாசிச்சிட்டேன்றதுனாலையும் சொல்கிறேன். அந்த தொகுப்பிலிருந்து இந்த தொகுப்புக்கு அவர் மிக அழகாக நகர்ந்து வந்திருக்கிறார். அந்த கதைகளிலிருந்து இந்த கதைகளுக்கு இன்னும் நெருக்கமான மனிதர்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு கலைஞனுக்கு எப்போதுமே கொடுக்குற இடத்துல தான் அவன் இருப்பான். என்றைக்குமே அவன் ஒரு வாங்குகிற இடத்துல, பெற்றுக்கொள்கிற இடத்துல அவன் இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கிற உண்மையான கலைஞன் கிடையாது. எதையாவது எதிர்பார்த்து ஒன்று எழுதுறான்ல, எதையாவது எதிர்பார்த்து ஒன்று பேசுகிறான்ல, எதையாவது ஒரு எதிர்பார்த்து அவன் ஆடுறான்ல, அவன் கலைஞன் கிடையாது. பணமாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் என்னுடைய புத்தகத்தை கொடுத்து இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய படத்தை கொடுத்து இதை பற்றி நீங்கள் இந்த மேடையில் பேசுங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் கலையை கொஞ்சம் கொள்கிறாங்கன்னு தான் நான் நினைப்பேன். அவங்க கலைக்கு ஒரு துரோகம் செய்கிறாங்கன்னு தான் நினைப்பேன். அது அடிப்படை மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஆசை தான். தன்னுடைய குழந்தையை பற்றி யாராவது பேசினா மகிழ்ச்சியாக இருக்குன்னு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன், அவனுடைய கலையின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் தான் வெளிப்படுறான். அதை இந்த உலகம் சுவீகரிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அப்படிங்கிறது தான் எழுத்தாளர்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு. வேறு பொருளோ பணமோ வேறு எதையுமே அவர்கள் எதிர்பார்க்கறதில்ல. நாம் செய்ய வேண்டியது இந்த இவ்விடம் அன்பு கிடைக்கும் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி வாசிச்சுட்டு சகாவை ஒரு சின்ன வாழ்த்து செய்தியாக சொல்லணும். அந்த வாழ்த்தை தான் நான் செய்கிறேன். இந்த புத்தகத்தை முழுசாக வாசிட்டேன். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகளில் இருக்கக்கூடிய அன்பு, கதை மாந்தர்கள் வெளிப்படுத்துகிற நேர்மறையான எண்ணங்கள், இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது அவரிடமும் சொல்லியிருந்தேன். கூடவே அவர் ஒரு எண்ணுரை எழுதியிருக்கார். அது ரொம்பவும் நெருக்கமாக உணர்ந்த அந்த எண்ணுரையில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அவருடைய பயணத்தை பற்றியும், இந்த புத்தகம் உருவானதை பற்றியும், எழுத்துங்கிறது என்ன அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அது ஒரு சப்டெக்ஸ்டாக மறைபொருளாக அதில் வச்சுருந்தார். அதையும் புரிந்து கொள்ள முடியுது. இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும், இவ்வளவு நீண்ட வாழ்க்கைக்கு மத்தியிலும், குடும்பத்துக்கு மத்தியிலும், பொறுப்புகளுக்கு மத்தியிலும், அடுத்த நாளுக்கான தேவைகளுக்கு மத்தியிலும் ஒரு கலைஞன் தன்னுடைய கதையை இன்னும் தேக்கி வைத்திருக்கிறான். நிறைய பரிசு வாங்கின கதைகளும் நிறைய இதழ்களில் பிரசுரமான கதைகளுமாக இந்த இவ்விடம் அன்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எழுத்தாளன் கொடுக்குற இடத்துல இருந்து தான் கொடுக்குறார். இப்போ வந்துட்டு இங்கே அன்பு கொடுங்கன்னு அவர் கேட்கல. எனக்கு அன்பு கொடுங்க, என்னை பார்த்துக்குங்க, நான் வறுமையில் இருக்கேன், என்னை பார்த்துக்குங்க, என்கிட்ட எழுதத்தான் தெரியும், என்னை பார்த்துக்குங்க அப்படின்னு கேட்குற இடத்துல கலைஞன் இல்லை. இவ்விடம் அன்பு கிடைக்கும், என்கிட்ட இருக்கு அன்பு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சகா சொல்லியிருக்காரு. அதே அன்பை தான் இங்கே வர்ற விற்பனை ஆகிற தொகையை கூட நான் நூலகத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். நிறைய செலவு செஞ்சு தான் இந்த புத்தகத்தை போட்டிருப்பார். ஆனால் இதில் வர்ற வருமானத்தை நான் புத்தகத்துக்கு கொடுக்குறேன். அதுக்கு சொன்ன ஒரு காரணமும் எங்கிருந்து உருவானேனோ அங்கேயே இதை தர்றேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த உயர்ந்த பண்பு தான் ஒரு கலைஞனுடைய பண்பு. அப்படியான கலைஞனை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. இந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து நண்பர்களுக்கு பரிசளித்து இதை பற்றி பேசுங்கள். இன்னும் 100 கதைகளை நீங்கள் எழுத வேண்டும், 100 புத்தகங்களை நீங்கள் வெளியிட வேண்டும். அதற்கு இந்த மேடை ஒரு அச்சாரமாக இருக்கட்டும். இனி தொடர்ந்து நிறைய எழுதுங்க, உற்சாகமாக எழுதுங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள்.